வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்ம விஜய் சேதுபதியுடைய மகன் பேர் வந்து சூர்யான்னு சொல்லி வச்சுருக்காங்க. பேர் விஜய் சேதுபதியுடைய மகன் ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்கிறார், ஃபீனிக்ஸ்ன்னு சொல்லி. அந்த படத்தினுடைய டீசர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த டீசருக்கு தான் இன்றைக்கி நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். 3, 2, 1 கோ. யோ, சிட்டியில் இருக்கிற ஜூனியர் ஜெயில் உன் கண்ட்ரோலில் தானே இருக்கு. நாளைக்கு நைட்டு என் ஆளுங்க உள்ள வருவானுங்க. உள்ள பூந்து அந்த நாயை போட்டு தள்ளிட்டு பணத்தை எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. கலர் நல்லா இருக்கு. இந்த கலர் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க. யாருன்னா அவன்? ஒரு விஷயம் நான் சொல்றேன். கொலை சொன்னவன் எவன் விசாரிக்காம என்ன கேள்வி கேட்டு இருக்கீங்க? வரலட்சுமி அனல் அரசு பெரிய ஃபீனிக்ஸ் பீலா நோ கேம். எங்களுக்கு இது லைஃப். செம லுக்கா, செமையா இருக்கு. கமிங் சூன். நல்லா இருக்கு, செமையா இருக்குது. மியூசிக் சாம்சியஸ் மியூசிக் பெருசாக இதில் அவ்வளோ டீப்பாக ஒன்றும் தெரியலை. மியூசிக்கை பற்றி இதில் சொல்லக்கூடிய மாதிரி பெரிய டச்சாக இல்லை. ஆனால் ட்ரெய்லர் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. இதில் அந்த அவங்க செஞ்சுருக்க அந்த கலர் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஒரு பிளாக், ரெட், ஒயிட் இந்த 3 கலரையும் வச்சு தான் இந்த டீசர் வந்து போகுது. அந்த கலர் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க. மற்றது விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யா இன்றைக்கு வந்து இவற்றை முதலாவது படத்துக்கு இவ்வளவு மாஸ். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ மாஸ். இதில் பாருங்கள், கலர் வந்து பிளாக்கும் ஒயிட்டும் ரெட்டும் தான் அந்த கலர் பேலட்லேயே வந்து செஞ்சுருக்காங்க. இன்ட்ரடியூசிங் சூர்யா. முதலாவதுலேயே வந்து இவ்வளவு மாஸ் தேவையா என்று கேட்டால் கட்டாயம் தேவை வேண்டியில்ல. ஒருவேளை இந்த கதை அப்படியே கூட இருக்கலாம். ஆனால் முதலாவது படத்துலேயே வந்து இப்படி ஒரு மாஸ் ஹீரோவை வந்து நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோமான்னு சொன்னால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மிச்சப்படி டீசர் வந்து நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குது. அந்த பேர் டைட்டில் கூட ஃபீனிக்ஸ்ன்னு சொல்லி பீலான்னு சொல்லி தமிழில் போட்டிருக்காங்க. பேர் கூட வந்து கொஞ்சம் அப்படித்தான், அதாவது போராடி வார மாதிரியான ஒரு டீசரை பார்த்தா கூட அப்படித்தான் இருக்குது. ஏதோ ஒன்றுக்குள்ளால் போய் போராடி சண்டை போட்டு ஜெயிச்சு வர மாதிரி தான் அந்த டீசரும் இருக்குது. அந்த படத்தில் டைட்டிலும் அப்படி தான் இருக்குது. விஜய் சேதுபதியுடைய மகன் எந்த விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு திரும்ப ஓடிக்கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னால், விஜய் சேதுபதி எங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட ஆரம்ப காலத்தில் படங்கள் அவர் எப்படி நடித்து வந்தது, இப்போ எப்படி நடிக்கிறேன்னுலாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் தகப்பன மாதிரி தான் மகன் இருக்கணுமெண்ட் இல்லை. இவர் ஆரம்பத்திலே வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் படமா இல்லாட்டி இப்படி ஒரு மாசான படமாக வந்து கொடுக்கக்கூடாது இல்லை. ஆனால் கட்டாயம் ஆரம்பத்திலேயே வந்து அப்படித்தான் கொடுக்கணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை, அப்படித்தான் கட்டாயம் கொடுக்கணுமெண்ட் இல்லை. ஆரம்பத்தில் நார்மலாக ஒரு சாதாரணமாக சிம்பிள் லுக்கில் ஒரு படம் ஒன்று நடித்து அந்த ஆடியன்ஸ் தனக்குன்னு சொல்லி ஒரு ஆடியன்ஸ் செட்டை உருவாக்கி கொண்டு அதுக்கப்புறம் ஒரு மாஸ் காட்டுறது வந்து ஓகே இருக்கும். ஆனால் ஆரம்பத்திலேயே மாஸ் காட்டினா சிலவில் ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரியும் போயிடும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இது எப்படியோ டீசர் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. டீசர்ன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஓவராலாக நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். இன்றைக்கி இந்த டீசருக்கு தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு சொன்ன மாதிரி அந்த டீசருக்கு ரியாக்ட் பண்ணி முடிஞ்சுட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது படங்களுடைய டீசர், ட்ரெய்லர், பாட்டு மற்ற இன்ஸ்டா, ஃபேஸ்புக் வீடியோஸுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதை என்னென்னு சொல்ல மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.